அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நமக்கு அல்லது மனிதர்களுக்கு ஒரு இயல்பு என்னன்னா வலியை தவிர்த்து சுகத்தை தேடக்கூடிய ஒரு இயல்பு இருக்கு. அதாவது பெயினை தவிர்த்துருவாங்க, ப்ளஷரை நோக்கி போவாங்க. இப்போ ஒரு படம் பார்க்குறதோ அல்லது டிவி பார்க்குறதோ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப சுகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஒரு புத்தகத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறது நமக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஸோ ஒரு விஷயம் ஈஸி, ஒரு விஷயம் கடினம். அதாவது அதனால வலியை தவிர்த்து ப்ளஷரை நோக்கி போகக்கூடிய இயல்பு அவங்களுக்கு இருக்கு. இது என்னன்னா இது ஒரு ஆழ்மனத்தினுடைய ப்ரோக்ராமிங். நம்ம சின்ன வயசுல இருந்து நமக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆயிருக்கு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை மாற்றி அமைக்கணும். எப்படி மாற்றி அமைக்கணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும், மாற்றி அமைக்கணும். எப்படி சார் அப்படின்னா சும்மா இந்த உதாரணத்தை எடுத்துக்கலாமே. நீங்கள் ஒரு பக்கமாவோ அல்லது ஒன்றரை பக்கமாவோ அல்லது 2 பக்கமாவோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நம்ம வாசிக்க ஆரம்பிச்சோம்னா, அதாவது எந்த செயல்கள் நம்ம செய்ய தேவையான செயல்கள் ஆனால் செய்யறதுக்கு நமக்கு கொஞ்சம் பெயினாக இருக்குது அல்லது வலி கொடுக்குது அல்லது போர் அடிக்குதோ அந்த செயலை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா நம்ம ஆழ் மனசு ரீப்ரோக்ராமிங் ஆகி ரெண்டையும் ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். புத்தகம் படிக்கிறதும் சரி, டிவி பார்க்கறதும் சரி, நமக்கு ஒரே மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அதை நோக்கி போவோம். அப்போ நம்ம தவறான சுகம் கொடுக்கக்கூடிய செயல்களிலிருந்து சரியான வலி கொடுக்கக்கூடிய ஒரு செயலை நோக்கி நம்ம நகர்றது தான் நம்மளுடைய மோட்டோவாக இருக்கணும். நன்றி.